ஒரு பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வர்றது தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நம்மளுடைய வெற்றி இது எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது. அதாங்க அந்த ரெசிலியன்ட் குவாலிட்டி. இந்த ரெசிலியன்ட் குவாலிட்டியோட ரூட் என்ன, வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டினஸ், அதாவது கடினத்தன்மை. ஒரு மனுஷனுக்கு கடினத்தன்மை இருந்தது அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஒரு ரெசிலியன்ட் குவாலிட்டியை ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும். இந்த கடினத்தன்மை எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த 3 Cயை ஞாபகம் வச்சுங்க. நம்பர் 1 கமிட்மெண்ட்டு. நீங்கள் பண்ணுற விஷயத்தில் எந்த லெவலுக்கு கமிட்டடாக இருக்கீங்க. நம்பர் 2 கண்ட்ரோல். நீங்கள் உங்களை எவ்வளோ கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்பர் 3 சேலஞ்சஸ். ஒரு சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க. இந்த 3 சேர்ந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கடினத்தன்மை வந்துடும். கடினத்தன்மை வந்துருச்சு அப்படின்னா ரெசிலியன்ட் குவாலிட்டி ஈஸி தான் அடாப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற குவாலிட்டி பிறக்கிறதுலேருந்தே வர்ற விஷயமே கிடையாது. அது ஒரு ஸ்கில். நீங்கள் இன்றைக்கி நினச்சாலும் இந்த ரெசிலியன்ட் குவாலிட்டியை அடாப்ட் பண்ணிக்க முடியும். ரெசிலியன்ஸ்னால் என்ன, இதை எப்படி அடாப்ட் பண்ணுறது, எப்படி நம்மள்ட்ட இந்த ரெசிலியன்ட் குவாலிட்டியை பில்ட் பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.